தானே பிரிண்ட் பண்ணிட்டீங்க தானே? சார். ஓகே. ஆமா சார். எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க? எல்லாம் ட்ரை பண்ணீங்களா? சார். நான் இப்பதான் 23 அடுத்த ஸ்டார்டிங் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் சார் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த 2 வாரம் நீங்க பிரிண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே ஓகே சார். இருபத்தி பேரு. ஏன்னா சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு இடையில வந்தாங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்கள அட்மிட் பண்ணணும். அதுதான் பாக்குறேன் நான். எல்லாம் பூந்துட்டாங்கன்னா நம்ம நேரா கிளாஸ்க்கு போயிடலாம். Okay, so we start. ஓகேமா, இது வந்து பெஞ்சமின் பேப்பர். பெஞ்சமின் மீன்ஸ் கிரேட் 5 and year 5 and year 6லாம். ஓகே, year 4 year 3 கூட நீங்க ட்ரை பண்ணலாம். சில கேள்வி வந்து நீங்க அட்வான்ஸா ட்ரை பண்ணீங்கன்னா மச் பெட்டர். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல 3 point 4 point questions இருக்கும், அப்புறம் 5 points. ஓகே, 5 points வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், 3 points வந்து மாடரேட், 4 points வந்து மாடரேட், 3 points வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஏதாவது வச்சிருப்பாங்க ட்ரிக். ஓகே, நீங்க அதெல்லாம் பார்த்து தான் நீங்க செய்யணும். ஓகே, ஸோ நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து நீங்க கோல்ட் மெடலிஸ்டா இருக்கணும் அப்படின்னா பேலையே இருக்கக்கூடாது. ஒரு பேலை கூட இருக்கக்கூடாது. கோல்ட் மெடலிஸ்ட். ஓகே, கோல்ட் அப்படின்னா 24/24 எடுத்தாகணும். ஓகே, இல்லைன்னா ஒரு பேலை கூட சந்தேகம் தான். 23/24 எடுத்தா கூட கோல்டு கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம். ஓகே, அப்ப ஏன்னா மற்ற நாடு நிறைய பேர் 24/24 எடுத்தாங்கன்னா அவனுக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க கோல்டுக்குள்ள பெர்சன்டேஜ். ஓகேங்களா? அப்ப ட்ரை டு கெட் 24/24. ஓகேயா? சரி, அப்ப சார் கேள்வி கொடுக்குறப்போ நீங்க சொந்தமா நிறைய ட்ரை பண்ணணும், நிறைய இன்ஃபோ நீங்க தேடணும். ஓகே, ட்ரை டு மெமரைஸ் த ஃபார்முலா கொடுத்தோன்னு சொன்னா அந்த ஃபார்முலாலாம் நீங்க கொஞ்சம் மெமரைஸ் பண்ணணும். ஓகே, சம்டைம்ஸ் அது செகண்டரி ஸ்கூல் லெவல்ல இருக்கும், ஏன்னா இன்டர்நேஷனல் சிலபஸ் பண்ணுறதுனால. ஓகே, ஸோ நீங்க கொஞ்சம் கஷ்டப்படாம அதெல்லாம் நீங்க கொஞ்சம் முன்கூட்டியே மெமரைஸ் பண்ணிக்கலாம். 26 பேர் இருக்காங்க. ஓகே, சரி, ஸோ நம்ம முதல் கேள்வி போயிடுவோமே. மேக்சிமம் பார்ப்போம் நீங்க எவ்வளவு கேள்வி செய்ய முடியுது அப்படின்ட்டு. ஓகே, இந்த கேள்வி பார்த்தீங்களா எல்லா இதுலயும் ரிப்பீட் ஆகுது. நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரீ ஈக்குவலியர்லையும் இருக்கு, ஈக்குவலியர்லையும் இருக்குது, பெஞ்சமின்லையும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த மாரி எந்த கேள்வி வந்து ரிப்பீட்டடா இருக்குதோ அது வந்து நீங்க கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. தட் மீன்ஸ் த பாசிபிலிட்டிஸ், இந்த வருடமும் அது கேள்வி வரதுக்கான சான்சஸ் இஸ் வெரி ஹை. த possibilities is very high. அப்ப இந்த மாதிரி கேள்வி பாருங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்க எது வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, சரி, where is the kangaroo? What's the answer? It's one very easy. B sir. Sir, B. B sir. B sir. Sir, B sir. Okay. Yes. Sir, B. Answer is B. Straightforward. Okay, in the circle and in the square, but not in the triangle. Okay, very easy. சரி, இது எல்லாமே ஹோப்ஃபுல்லி எல்லாமே இது ரைட் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நான். வெயிட்டா, யாரும் வந்திருக்காங்க பார்ப்போம். ஓகே, question number 2. Which of the following numbers is even? Okay, சரி, ஓகே, இந்த क्वेश्चन வந்துக்கு நான் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்க்கறேன். ஓகேயா, வெயிட் பண்ணுங்க.
Okay, so number system பாத்தீங்க சொன்னா okay, we got few number system. Okay, so என்னென்ன number system இருக்கு அவங்க கேட்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நம்ம பார்ப்போம். Okay, number system. Okay, so we got even numbers. We got even numbers. Even numbers na இரட்டைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்கள். Okay, அப்ப இரட்டைப்படை எண்கள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? The last digit ended with 0, 2, 4, 6, 8. இதுல முடியணும். The last digit. Okay, so for example 728. இது வந்து even numbers இல்லைன்னு எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க? You will check the last digit. The last digit பார்க்கணும். The last digit வந்து இதுல ஏதாவது இந்த நம்பர்ஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த எண்கள்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, the whole thing is even number. Okay, second is odd numbers. Okay, what is odd numbers? ஒற்றைப்படை எண்கள். ஏன்னா odd numbers. Okay, எப்படி odd numbers இல்லைன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? So last digit last digit. Okay, so the last digit எப்படி இருக்கணும்? 1, 3, 5, 7, 9 இதுல இருக்கணும். Okay, the last digit last digit வந்து இதுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, then confirm and the whole number is a odd numbers. Okay, so for example 30951. Okay, admit சார் வந்திருக்காரு. ஓகே ஓகே 28 பேர் இருக்கீங்கம்மா. சரி சரி. If last digit ended with 1, 3, 5, 7, 9, அதாவது கடைசி இலக்கம் வந்து இந்த எண்கள்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கன்ஃபார்ம் அது வந்து odd numbers, ஒற்றைப்படை எண் அப்படின்னு சொல்லுவோம். ஒற்றைப்படை எண். Okay, then we got another system, number system which we call as a prime number. Okay, prime number அப்படின்னு இங்க இருக்கு. நம்பர் சிலிபஸ்லயும் இருக்கு, நம்மளும் படிப்போம். இயர் 5 இயர் 6 இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க prime number. prime number வந்து ஆரம்பத்துல அதோட பேர் வந்து பிரதம எண் அப்படி இருந்துச்சு சிலிபஸ்ல. பிரதம எண் இப்படி இருந்துச்சு. பிரைம் மினிஸ்டர் பிரதமர் அப்படின்றதுனால பிரைம் நம்பர் வந்து பிரதம எண் ஆரம்பத்துல சிலிபஸ்ல இருந்துச்சு. இப்ப அதுக்கு பேர் வந்து பகா எண் அப்படின்னு புது சிலிபஸ்ல பகா எண் அப்படின்னு இருக்கு. சேம் திங்லாம் பிரதம எண்ணோ பகா எண்ணோ ஒரே ஆள் தான், ஒரே விஷயம் தான். ஸோ பிகாஸ் பிரைம் நம்பர். ஓகே, இவங்க யாரோ வந்திருக்காங்க. சமூகம். ஓகே, அதான் கிளாஸ் நீங்க எல்லாம் 8 மணிக்கு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் பிரைம் நம்பர்? anyone can tell what is prime number? 6k 6c 5k 5c யாச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். பிகாஸ் நம்மளோட சிலிபஸ்ல இருக்கு. இயர் 5 இயர் 6 பகா எண் படிப்பீங்க. பிரைம் நம்பர்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஓகே, Prime number that can be prime number, sir. ஓகே, 6k ல ஒரு ஆள் சொல்லுங்க. 6k ல எல்லாரும் ஒரு ஆள். Sir, Anish, sir. ஓகே Anish. Sir, prime number is whatever number you divide with 1 is prime number, sir. Any number which is divisible by 1. அத சொல்றீங்க? 19, sir. Is it the answer? அதான் அவனோட வேலையா? Yes, sir. Yes. Okay. இன்னும் 10ல இன்னும் அந்த prime நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் அவனுக்கு கிளியரா சொல்லல. All the number we can divide by 1. எந்த எண்ணுமே நம்ம ஒன்னால வகுக்க முடியும். எல்லா எண்களையும் நம்ம ஒன்னால வகுக்க முடியும். இந்த prime நம்பருக்கு இன்னொரு அடிஷனலா இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இன்னொரு prime number is a number which can divide by itself. Okay, அந்த இது வந்து நம்மளோட சிலிபஸ்லயும் இருக்கு. நம்மளும் படிப்போம். ஓகே, ஆனா இந்த prime number கேள்விலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகே, so prime number is the number which can
divide by itself. Okay, and the number which can divide by 1, அது எல்லாத்துக்கும் அடங்கும். The number which can divide by 1. ஓகே, அப்போ ஒரு பகா எண் அப்படின்னா என்னது, பிரதம எண்ணா என்னது, அந்த எண்ணு அந்த எண்ணால மட்டும்தான் வகுக்க முடியும், பிறகு ஒன்னால வகுக்க முடியும். எல்லா எண்களையும் ஒன்னால வகுக்க முடியும். அப்போ இது வந்து அவ்வளோ கிளியரா சொல்லாது, பிரைம் நம்பரோட ப்ராப்பர்ட்டியை அவ்வளோ எடுத்து கொடுக்காது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான், இந்த தன்மை தான் ஒரு பிரைம் நம்பரு பகா எண்ணா என்னன்னு கிளியரா சொல்லும். அதாவது எந்த எண் அந்த எண்ணால மட்டும்தான் வகுக்க முடியும். ஓகே, 6C சில பேர் சொல்லுங்கம்மா, ஒரு 1 10 வரைக்கும் உள்ள பகா எண் சொல்லுங்க பாப்போம். எடுத்துக்காட்டுக்கு 6C ஒரு ஆள் சொல்லு. 1 நம்ம சிலிபஸ்ல வந்து நீங்க 1 100 வரைக்கும் உள்ள பகா எண் மனப்பாடம் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நம்மளோட சிலிபஸ்ல F5 S6 you must know the prime number which lies between 1 to 100. 1 100 வரைக்கும் இருக்கிற பகா எண் கண்டிப்பா நீங்க மெமரைஸ் பண்ணணும். ஓகே, அது நம்மளோட சிலிபஸ். இப்ப நான் என்ன கேட்கிறேன், 1 10 வரைக்கும் மட்டும் உள்ள ஒரு அந்த எண்களை சொல்லுங்க பார்ப்போம். 6C ஒரு ஆள் சொல்லு, பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் மைக் ஆன் பண்ணி நான் கேட்டேன்னா நீங்க மைக் ஆன் பண்ணி நீங்க பதில் சொல்லணும். அப்பதான் நல்லா இருக்கும் அந்த கிளாஸ். நான் சார் மட்டும் பேசுனா நல்லா இருக்காது. ஓகே, சரி, 6C ப்ளீஸ். சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்ம மேக்ஸிமம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் கேள்விகள்லாம். ஓகே, 6C இல்ல, 5K 5K 1. சொல்லுங்க, இந்த பகா எண் இருக்கு. Number that can be divided by 1 and itself only, like 1, 3, 5, 7, 9, 11. Okay, wait. 1 to 10 சொன்னேன். Okay, 1, somewhat 1 and சொல்லுங்க. 3, 5, 7, 9. Okay, is it a prime number or odd numbers? Is it a prime number or odd numbers? Prime numbers. It is not prime number. Got some number. It's a list of odd numbers. ஒற்றைப்படை எண்களை தான் அவர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இட் இஸ் நாட் இருக்கு, கொஞ்சம் 1 2 இருக்குது, பட் நாட் லிஸ்ட் ஆஃப் பிரைம் நம்பர். ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா, ஹலோ, பிரைம் நம்பர் வந்து நீங்க கண்டிப்பா மெமரைஸ் பண்ணணும் அந்த லிஸ்ட். ஓகே, ஐ கிவ் யூ சம். ஓகே, ஃப்ரம் 1 to 10 பிரைம் நம்பர் என்னன்னு இருக்கு. 2 is the first prime number in the number system. நம்மளோட எண் வரிசையிலேயே 2 தான் முதல் பகா எண், நாட் 1. ஓகே, 1 வந்து பொது எண், 1 கணக்குல எடுக்கக்கூடாது. ஓகே, so the first prime number or prime number start with 2. okay, then 3, 5, 7, 11, 17, 19, 23, 29 and so on. so இந்த நம்பர்ஸ்லாம் பாருங்க, இத வகுக்கிறதுக்கு வேற நம்பர் இல்ல. 2 I only can divide by 2. There is no any other number which can divide the 2. 1 வகுக்க முடியும், அப்புறம் 2 2ஆல தான் வகுக்க முடியும், வேற வழி இல்ல. 3 3ஆல தான் வகுக்க முடியும், 3 வகுக்கிறதுக்கு வேற நம்பர் இல்ல. ஓகே, 5 5ஆல தான் வகுக்க முடியும், 7 7ஆல தான் வகுக்க முடியும். அவர் வந்து இடையில 9ன்னு சொன்னாரு. 9 வகுக்கிறதுக்கு we got 3. 9 3ஆல வகுக்க முடியும், 9 வந்து 9ஆல வகுக்க முடியும். that means 2 நேர் வகுதிகள் இருக்கு. இத வந்து என்ன சொல்லுவோம் தமிழ்ல வந்து நேர் வகுதிகள். நேர் வகுதிகள். அப்ப பாத்தீங்கன்னா 9க்கு 9ஆல வகுக்க முடியும், அதே நேரத்துல ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்குது 3ஆல வகுக்கிறதுக்கு. அப்படி அந்த எண்ணை தவிர்த்து வேற எண்ணு வகுக்க முடிஞ்சுன்னு சொன்னா அது பகா எண் இல்ல. அப்ப 9 பகா எண் இல்ல. ஆனா இட் இஸ் ஆட் நம்பர், அது வந்து ஒற்றைப்படை எண், ஆனா பகா எண் லிஸ்ட்ல வராது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11 11ஆல மட்டும் தான் வகுக்க முடியும். got another one, I misread it. 13. okay, 13 also prime number because 13 only can divide by 13 itself. There is no any other number which can divide 13. okay,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17. நீங்க நல்லா கிளியரா பாருங்க, இந்த எண் எந்த வாய்ப்பாடுலையுமே இந்த எண்கள்லாம் வராது. ஓகே, எந்த வாய்ப்பாடுலையும் 17 வராது, எந்த வாய்ப்பாடுலையுமே 19 வராது. தட் மீன்ஸ் அந்த வாய்ப்பாடுல மட்டும்தான் அது வரும். 19வது வாய்ப்பாடுல 19 வரும், மற்றபடி வராது. ஓகேங்களா? அப்ப இந்த லிஸ்ட் வந்து இயர் 5 இயர் 6 நம்மளோட சிலிபஸ்ல இருக்கு. where you must memorize all the prime numbers from 1 till 100. 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள பகா எண் கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சிருக்கணும். ஓகே, ஓகே, 30 பேர் இருக்கீங்க. நீங்களும் விரைவா கிளாஸ்ல போயிட்டு சீக்கிரமா போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் கிளாஸ். ஓகே, அப்படி எமர்ஜென்சியா இருந்தா பிரச்சனை இல்லை. அப்படி வீட்டில தான் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க 9 மணிக்குள்ள கிளாஸ்ல போந்துருங்க. ஓகே, ஏன்னா சார் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அட்மின், அப்ப லேட் ஆகுது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட நம்பர் சிஸ்டம் வந்து ஈவன் நம்பர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் ஆட் நம்பர்ஸ், என்ன அதோட ப்ராப்பர்ட்டிஸ் யூ மஸ்ட் நோ. the last digit must ended with இந்த நம்பர்ல முடிஞ்சிருக்கணும். ஓகே, தென் prime number got two properties. okay, the number which can divide by itself, அது தன்னைத்தானே வகுக்கக்கூடிய எண் தான் prime number. ஓகே, ஸோ நீங்க இந்திரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா, இந்திரன் படமா இந்த ரோபோட் படம், ரஜினியோட இந்திரன் படம், இந்த ஃபர்ஸ்ட் இந்திரன் 1லாம், அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டேஜ்ல வந்து அந்த ரோபோட் வந்து ஸ்டேஜ்ல வந்து டெஸ்ட் பண்றதுக்கு சயின்டிஸ்ட்லாம் அந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருப்பாங்க. அந்த ஸ்டேடியம்ல ஆல் த சயின்டிஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு அப்ப கேள்வி கேட்பாங்க, அது பதில் சொல்லும். ஓகே, அதுல ஒரு சயின்டிஸ்ட் வந்து கேட்பாரு, வாட் இஸ் த பிக்கஸ்ட் பிரைம் நம்பர் தட் யூ நோ, உனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பகா எண் எது அப்படின்னு அவர் ஒருத்தர் கேட்பாரு. ஓகே, ஸோ டைம் இருந்தா அந்த இது மட்டும் கிளிக் மட்டும் திருப்பி பாருங்க. ஓகே, ஸோ அவர் கேட்பாரு, வாட் இஸ் த பிக்கஸ்ட் பிரைம் நம்பர் தட் யூ நோ அப்படின்ட்டு. அப்ப அந்த ரோபோட் ரஜினி வந்து ஒரு பெரிய நம்பர் ஒன்று கொடுக்கும், பிக்கஸ்ட் பிரைம் நம்பர்னு சொல்லி ஒரு பெரிய நம்பர் ஒன்று கொடுக்கும். ஓகே, அப்ப இன்னொரு வார்த்தையும் சொல்லணும், இது ஆன்சர் சரியா இல்லையான்னு செக் பண்றதுக்கே உனக்கு சில வருஷங்க பிடிக்கும் அப்படின்ட்டு. இந்த ஆன்சர் அது கொடுத்த ஆன்சர் செக் பண்றதுக்கே, சரியா பழையான்னு செக் பண்றதுக்கே யூ வில் டேக் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாரி அப்ப அந்த காட்சியை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, அப்ப அந்த இடத்துல வந்து இந்த பிரைம் நம்பர் அப்படின்னு ஒரு அந்த டைலாக் வந்திருக்கும். அந்த வார்த்தையை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கலாம், வாட் இஸ் பிரைம் நம்பர் ஆக்சுவலி. ஓகே, ஸோ பிரைம் நம்பர் இஸ் த நம்பர் விச் கேன் டிவைட் பை itself. That's all. Okay, உங்களுக்கு வந்து நம்பர் சிலிபஸ்ல 100 வரைக்கும், ஆனா இந்த கேங்க்ரூ மேட்ஸ்ல they can ask anything. ஓகே, அவன் 600 631 பிரைம் நம்பர்னு கேட்பான். how to check 631 prime number or not, 782 is prime number or not. okay, how to check, இதுக்கு தான் நம்ம என்ன படிச்சது, ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இந்த டிவைசிபிலிட்டி ரூல் படிச்சோம். ஓகே, டிவைசிபிலிட்டி ரூல் வச்சு நம்ம சிலதை தப்புன்னு சொல்லிடலாம். ஐ நோ ரெடி திஸ் இஸ் நாட் பிரைம் நம்பர், 780 பிரைம் நம்பர். பார்த்தோன்னு என்ன சொல்ல முடியும், ஏன் சொல்ல முடியும்னா, the last number is 2. when 2 is an odd number, even number, அப்ப எந்த எண் வந்து அந்த 0 2 4 6 8ல முடியுதோ, of course they can divide by 2. this number can divide by 2. ரெண்டால வகுக்கக்கூடிய எண் இது. அப்ப ரெண்டால வகுக்கக்கூடிய எண் அப்படின்னு சொன்னா 2 வந்து ஒரு நேர் வகுதியா வந்ததுனால இது பிரைம் நம்பர் இல்ல. பிரைம் நம்பர் என்ன அர்த்தம், அந்த எண் மட்டும் தான் வகுக்க முடியும். அப்ப நான் பாக்குறேன் ரெண்டாலையும் கூட வகுக்க முடியுது. அப்ப ரெண்டால வகுக்க முடியுது அப்படின்றதுனால I know already it is not a prime number. ஓகேங்களா? சரி, அந்த மாதிரி அந்த நம்ம ஃபர்ஸ்ட் வீக் படிச்ச அந்த டிவைசிபிலிட்டி ரூலை வச்சு we can identify whether the given number is the prime number or not. ஓகே, அந்த மாதிரி. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன நம்மளோட உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, we got a special pattern which we call as a Fibonacci. ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க வந்து செகண்டரி ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, form 1 form 2 form 3 they know la. okay, Fibonacci pattern. so what is Fibonacci pattern? okay, நான் இப்ப சொல்றேன் பாருங்க. எல்லாம் இருக்கீங்களா கிளாஸ்ல? yes sir. சார் ஓகே சார் இருக்கீங்க. ஓகே, சரி, இவங்க யாரோ வந்திருக்காங்க.
எனக்கு என்னன்னா மிஸ் பண்ணிடுவாங்களோ பயமா இருக்கு அந்த இதெல்லாம். ஓகே சரி. ஸோ now what is Fibonacci pattern? நீங்க பார்த்தீங்கன்னா ஓகே 0 1 1 2 3. So what is the next 3 number? Who can fill up the next 3 number? This is a Fibonacci pattern. Anyone want to try? 0 1 1 2 3. What's the next 3 number in a pattern, in a sequence? 5. Okay, 5. Next 8. Okay, 10. 13. Okay, okay, very good. Okay, எப்படி கண்டுபிடிச்சீங்க? யார் சொல்ல முடியும்? Why 5, why 8 and why 13? யார் சொல்லுங்க பாப்போம். The previous number plus the next number. So Fibonacci pattern the first 2 number confirm இருக்கும், 0 and 1 அது இருக்கும். So how to get the next number? You need to plus the previous 2 number. அதுக்கு பின்னாடி உள்ள 2 நம்பர் பிளஸ் பண்ணி முன்னுக்குள்ள நம்பர் கிடைக்கும். அப்ப 0 plus 1 1. அப்ப 1 plus 1 2, 1 plus 2 3, 2 plus 3 5, 3 plus 5 8, 5 plus 8 13. So this pattern is actually Fibonacci pattern. Okay, so yeah, Fibonacci pattern வந்து very important. இதுல என்ன சார் இருக்கு? ஏன் இது very important னா so many natural phenomena. Okay, natural நம்மளோட பூவோட சில பூவோட the petals இருக்குல்ல, சில ஃப்ளவரோட அந்த petals வந்து they follow the Fibonacci pattern. நேச்சுரலாவே அந்த petals வந்து they follow the Fibonacci pattern ஓட வரிசையில இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஷெல்ஸ், ஓகே, அந்த கிராங்லாம் இருக்குல்ல, அந்த சிப்பி வகைகள், அந்த சிப்பி வகைகள்ல உள்ள அந்த அது மேல உள்ள அந்த பேட்டர்ன் வந்து they follow the Fibonacci. அந்த எத்தனை ஒரு இதுல எத்தனை இருக்கும், சில இது பார்த்தோமா அப்படியே பேட்டர்னா இருக்குதுல, so they follow the Fibonacci pattern. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா so many natural phenomena or நேச்சுரலா இருக்கிற சில விஷயங்கள் வந்து, உருவாக்கப்பட்ட சில விஷயங்கள் வந்து they follow the Fibonacci pattern. That's why நம்ம சிலபஸ்லயும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. I think form 2, form 3. Okay, next Fibonacci முடிஞ்சோனே இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் before we continue. This one first வந்து என்ன படிச்சோம்? Even numbers, odd numbers, prime numbers, Fibonacci pattern number 4 and number 5. Okay, so who can fill up this? இதையாச்சும் fill up பண்ண முடியுதா பாருங்க. 1 then 1 then 1 2 1, so 1 3 3 1. So யார் fill up பண்ண முடியும்? the next number, in the row உள்ள numbers, who can fill up? Anyone? Sir, 1 4 1 1 Wait பண்ணிருங்க. Okay, so the last number must be 1. Okay, middle உள்ள box வந்து you must add, மேல உள்ள இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி கீழ வரும். அப்பனா இது வந்து should be 6. இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி கீழ வரும். Here will be 4 and 1. அது அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். So this triangle we call as a Pascal's triangle. அப்ப அந்த form 2 students இது ரெண்டும் கண்டிப்பா படிப்பாங்க அவங்க சிலபஸ்ல மேத்தமேட்டிக்ல form 2. So இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லயும் கேள்வி வரும். பேட்டர்ன்ஸ் கண்டிப்பா கேள்வி வரும் நம்மளுக்கு இந்த காங்கிரோமேட்ஸ்ல. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு இந்த நம்பர் சிஸ்டம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னா, ஓவரால் உங்களுக்கு அந்த தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா then easy for you to do. Okay, so இப்போ என்ன கொஸ்டினுங்க? Where's the question இது? Okay, which of the following numbers is even? Okay, இதுல வந்து எது ஈவன் கேக்குறாங்க. Okay, so இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். This one I can cancel because the last number is 9. If last number is 9, this one is odd number. Cancel பண்ணிடலாம். Okay, so இதை நீங்க plus பண்ணீங்கன்னா what you will get? 2 plus 0 plus 0 plus 2. 7.
2009. 2009? Sir, it's 11. No, 11. 11. Okay. 2 plus 0 plus 0 plus 9, 11. So 11 also odd number. Okay. Odd numbers என்ன சொன்னேன் நானு? Last number 1, 3, 5, 7, 9. கடைசி இலக்கத்தை பார்க்கணும். இதுல இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அது odd number தான். கடைசி இலக்கம் வந்து இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் வந்து இரட்டைப்படை எண், even number. Okay, when you minus this one, what you will get? 191, sir. 191. Okay, since the last digit is 1, இது என்ன கிடைக்கும்? Odd numbers ஆயிரும். கடைசி நம்பர் வந்து 1 இல்ல. Okay, so இதுவும் இல்ல. இது வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 200 times 9. 1800, sir. Okay. 1800. 1800. Last digit வந்து 0. இந்த 0 இருக்கே, 0 இருக்கிறதுனால so this is the answer. Okay, இதுக்கும் நம்ம செக் பண்ணிக்குவோம். 200 plus 9 வந்து 209. Last digit வந்து இதுல இருக்கு, இது இருக்கு. Odd numbers. Okay, so இப்போ இந்த கேள்வி கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சஸ்மோ சீமோ போட்டிகளும் இருக்கு. சிங்கப்பூர் ஏசியன் மேத்ஸ் காம்படிஷன் சொல்லுவோம், ஒலிம்பியட். ஓகே, அதுல வர கேள்விகள் வந்து இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், பிரைம் கஷ்டமா இருக்கும். அவங்களோட சிங்கப்பூரியன் சிலிபஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். கேங்க்ரோ மேத்ஸோட டபுளா இருக்கும் அவங்களோட கேள்வியும். ஓகே, சோ அதுல சில கேள்விகள்லாம் இருக்குது. அதுல கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயத்த நீங்க செக் பண்ணிட்டு தான் நீங்க சொல்ல முடியும் whether the number is even or odd. அந்த மாதிரிலாம் வரும் கேள்விகள். ஓகேங்களா? சரி, அடுத்து எத்தனை கேள்வி? மூன்றாவது கேள்வி. How many natural numbers? Okay, what is actually natural number? Anyone? From 6C, 6K? Natural numbers. Natural numbers. Wait. Natural numbers are தமிழ்ல தெரியல, but I explain later. Okay, so natural number அப்படின்றது என்னது? நீங்க பாத்தீங்க சொன்னா if let's say 0, 1, 2 யாச்சும் வந்திருக்காங்களா? வெயிட், சார் செக் பண்ணிக்கிறேன். ஆசியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கோகுல. வேற யார் இருக்கா? ஓகே, so natural numbers are, let's say 0, 1, 2, 3, 4 and onwards. Okay, இது வந்து what we call whole numbers, முழு எண்கள். whole number அப்படின்றது முழு எண்கள். முழு தமிழ் கொஞ்சம் முழு எண்கள். ஓகே, இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து நம்பர் which start with 1 and onwards. ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கிட்டு போறது தான் நேச்சுரல் நம்பர். இது நேச்சுரல் நம்பர். ஓகே, சோ நேச்சுரல் நம்பர் வந்து 0 இருக்காது. 0, 1, 2, 3, 4 and onwards வந்து அது வந்து ஹோல் நம்பர், முழு எண்கள் சொல்லுவோம். 1, 2, 3 இருந்து அப்படியே நீங்க போனா தான் நேச்சுரல் நம்பர். ஓகே, அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா தான் you can do this question. So how many natural numbers lie between this one 2.009 not 2009. நல்லா பாருங்க, 2.009 till 23.03. அப்ப 2.009 ல இருந்து 23.03 வரைக்கும் how many natural numbers? இந்த வகை எண்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, so what is the answer now? யாச்சும் செஞ்சீங்களா? 21. 21, sir. 21. ஓகே, யார் 21 சொன்னது? யார் பேர் சொல்லுங்க. யார் 21 சொன்னது? அவந்திகா. ஓகே, அவந்திகா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டெசிமல் பாயிண்ட் வந்து ஹோல் நம்பர் வந்து அந்த பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான். ஸோ 2 23, so we have to minus 23 to 2 and then you get the answer 21. ஓகே, சரி, ரொம்ப வேகமா சொல்லிட்டீங்கம்மா. அது சில பேருக்கு விளங்குறதுல மெதுவா சொன்னா பெட்டரா இருக்கும். ஓகே, how many nature numbers lie between 2.009? ஓகே, அப்ப 2.009 ல இருந்து 23.3 வரைக்கும் எத்தனை இந்த வகை நம்பர்? டெசிமல் கணக்குல எடுக்க முடியாது. நேச்சுரல் நம்பர்னா ஹோல் நம்பரா தான் இருக்கணும், முழு எண்களா தான் இருக்கணும். ஆனா ஒண்ணுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
கோசத்தை நம்ம எடுக்கக்கூடாது. அப்படின்னா எத்தனை நம்பர் வந்து 2.09 முழு எண்கள் ஹோல் நம்பரா இருக்கணும். அப்படின்னா நான் வந்து 2 கணக்குல எடுக்கணுமா இல்ல நான் 3க்கு போயிடணுமா? அவந்திகா, இந்த கேஸ்ல நான் 2 கணக்குல எடுக்கணுமா இல்ல நான் 3க்கு போயிடலாமா? பிகாஸ் இந்த எண்ணிலிருந்து இது வரைக்கும் எத்தனைன்னு கேக்குறாங்க. அப்போ நான் எடுக்கக்கூடியது முழு எண், ஹோல் நம்பர் தான் எடுக்கணும். அப்ப 2 is counted or I must start with 3? Must start with 3, sir. ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியணும், இந்த 2 வந்து கணக்குல எடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அவன் ஸ்டார்ட் பண்றதே 2.09, 2 தாண்டிடுச்சு. 2 இங்க இருக்கு, இப்ப 2.00 இங்க இருக்குது, 2னா 2.00 இங்க இருக்குது. ஆனா அவங்க கேட்கறது என்னது 2.009ல இருந்து. அப்படின்னா அடுத்த முழு எண் பார்த்தோமா 3, 2.0 என்ன வேணாலும் இருக்கட்டும், 0.00 சம்திங். ஆனா அடுத்த இதுக்கு அப்புறம் வர முழு எண் வந்து 3. ஸோ 3ல இருந்து இந்த 23.03னா எதை நான் கணக்குல எடுக்கணும்? 23 கணக்குல எடுக்கணுமா இல்ல 24 கணக்குல எடுக்கணுமா? அவந்திகா, 24 கணக்குல எடுக்கணும். எடுக்கக்கூடாது சார். எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுக்கக்கூடாது சார். 23 தான். பிகாஸ் நீங்க பாருங்க 23 இங்க இருக்கு, ஓகே, 24 பின்னாடி இருக்கு. அப்ப அவங்க கேட்கறது இங்க இருந்து இது வரைக்கும் தான். இது வரைக்கும்னா இதோட ஸ்டாப், இதோட கேட்டை மூடியாச்சு. 23.03 கேட்டை மூடிட்டோமா 24 நம்ம கணக்குல எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுக்கக்கூடாது. அப்படின்னா what is the last whole number? 23.03க்கு முன்னாடி இருக்கிற ஹோல் நம்பர் எதுன்னு பார்த்தோமா 23. அப்போ உங்களோட நம்பர்ஸ் வந்து 3ல இருந்து 23 வரைக்கும் தான் நீங்க கணக்குல எடுக்கணும். ஓகே, இப்ப கணக்கு பண்ணுங்க, எத்தனை நம்பர்னு சொல்லுங்க எனக்கு. 21 சார். 21. ஓகே, என்ன எப்படி கணக்கு பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? யார் எத்தனை பேர் வந்து 3, 4, 5, 6ன்னு போயிட்டு 23 வரைக்கும் இப்படி ஒண்ணா கணக்கு பண்ணீங்க. இப்படியும் செய்யலாம். This is what we call natural method, traditional method. Traditional methodனா ஓகே 3ல இருந்து 23 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிட்டு ஒண்ணா கணக்கு பண்றது. ஓகே, we still can use the formula. ஓகே, ஒரு எண்ணு இங்க இருந்து இது வரைக்கும் இருக்குன்னா எத்தனை எண்ணுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we got formulas. ஓகே, சோ இப்ப 3ல இருந்து 23 வரைக்கும் தானே, எத்தனை எண்கள் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த கடைசி எண்ணை எடுத்து இந்த எண்ணோட கழிச்சு ஒன்னோட எப்பயுமே கூட்டணும். ஓகே, சோ always take the last number, this is the last number, minus with the initial number starting. Initialனா இது முதல் லைன், don't forget +1. அப்பனா 23 கழித்தல் 3 20, 20 ஒன்னால கூட்டினீங்கன்னா 21 எண்கள் இருக்கு. ஓகே, இது வந்து நீங்க எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம், மற்றதுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். சார் ரெக்கார்ட் பண்ணலாம் இதான். அடோய் ஓகே, ஓகே. உதாரணத்துக்கு 67ல இருந்து 933 வரைக்கும் எத்தனை எண்கள் இருக்கு அப்படி கேக்குறாங்க. நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியாதுல்ல, 67, 68, 68 எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? பிகாஸ் வெரி ஹியூஜ் நம்பர். ஓகே, so what is a shortcut to calculate? You take the last number 933, you minus with the initial starting உள்ள number, then +1. ஓகே, பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எத்தனை எண்கள் இதுக்கு இடையில இருக்கு அப்படின்ட்டு, எத்தனை எண்கள் கவுண்டட் அப்படின்ட்டு. ஓகே, so this is shortcut way to calculate. So answer is 21. அப்ப இந்த கேள்வியில உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? what is whole number, முழு எண்கள்னா என்னது, நேச்சுரல் நம்பர்னா என்னது, ஒரு எண்ணுல இருந்து இன்னொரு எண்ணுக்கு இடைப்பட்ட எண்கள் எத்தனை இருக்குன்னு எப்படி கணக்கு பண்றது. we can use this. +1 எப்பயுமே மறந்துடாதீங்க. ஓகே, next, what is the minimum number of digits that must be removed
from the number 1, 1, 2, 3, 2, 3, 3, 1, 4. Okay, so that the resulting number is the same when read from either left to right or right to left. Okay, என்ன சொல்றாங்க, இதுல சில இலக்கங்களை நான் வெளியாக்கணும். நான் வெளியாக்கின பிறகு நான் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல படிச்சாலும் சரி, ரைட்ல இருந்து லெஃப்ட்ல படிச்சாலும் சரி, ஒரே எண்கள் தான். எண்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு 3, 5, 5, 3 வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இது வந்து இது கேள்வியில உதாரணத்துக்கு. இப்போ நான் லெஃப்ட்ல இருந்து ரைட் போனேன்னா 3, 5, 5, 3. நான் ரைட்ல இருந்து லெஃப்ட் போனாலும் 3, 5, 5, 3. அது அந்த நம்பர் சீக்வன்ஸ், அதாவது அந்த எண்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்ல. நான் லெஃப்ட்ல இருந்து ரைட் போறப்போ 1, 2, 3. ஆனா ரைட்ல இருந்து லெஃப்ட் போறப்போ ஸ்டார்ட் வித் 4. 4ல ஸ்டார்ட் பண்ணுது, இங்க 1ல ஸ்டார்ட் பண்ணுது, சேமா இல்ல. சோ இப்ப மினிமம் குறைஞ்சபட்சம் எத்தனை எண்களை இங்க இருந்து நான் வெளியாக்கணும்னா, ரிமூவ் பண்ணனா 4. from left to right and right to left will be the same numbers. 3 sir. 3 sir. 3 3 sir. sir. Sir 3 sir. 3. Sir. Okay, யார் சொன்ன முத 3 சொன்னது யாரு? முத சொன்னது யாரு? ஒரு ஆளு So me sir. பண்ணா sir. இல்லையா? யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்க. Secure. Okay, சரி. யார் சொல்ல முடியும்? யார் முத 3? ஓகே, சொல்லியா? Okay sir. மொத வந்து there's அந்த it's starting with 1, so இந்த சைடும் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், so we have to take 4. So Okay, ஒரு நம்பர் வெளிய எடுத்துட்டாச்சு. wait. இந்த நம்பர்ஸ் நான் டிஜிட்டா வெளியாக்கிட்டேன்னு சொன்னா, ஓகே, இங்கேயும் 1, இங்கேயும் 1. ஓகே, குட். அடுத்து Then இங்க வந்து 1 2ல இருந்து ஆரம்பிக்குது, பின்னாடி 1 3ல இருந்து ஆரம்பிக்குது. So முன்னுக்குள்ள 2 எடுத்தா இங்க முன்னுக்கும் 1 3, பின்னால இருந்து 1 3ல ஆரம்பிக்கும். ஓகே, செகண்ட் வந்து இத ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, then we got 1 3, you also 1 3. Okay, Then the next number இங்க வந்து 1 3 2 3 னு வருது, இங்க வந்து 1 3 3. So we have to take the 2, so we have 1 3 3. okay, so இத ரிமூவ் பண்ணிட்டோம் சொன்னா 1 3 3, இங்கேயும் 1 3 3. So finally you will get 1 3 3 3 1. எஸ் Yes. இப்போ நீங்க வந்து from left to right, right to left, you will get the same ஒரே நம்பர்ல அந்த சீக்வென்ஸ் இருக்கும். ஓகே, so minimum I have to remove 3. Okay, 4. இப்ப பாருங்க, இப்ப நம்ம செஞ்சதெல்லாம் 3 மார்க்ஸ் கொஸ்டின். அதே வந்து ஈக்குவலியரும் ப்ரீ ஈக்குவலியரும் ஈஸியா இருக்கும். 3 மார்க்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் நம்ம சிலிபஸோட ஒட்டி போகும். உங்களோட பெஞ்சமின் வந்து உண்மையாலுமே கஷ்டமான கேள்வி எல்லாமே. அதனால தான் 3 மார்க்ஸ் கொஸ்டினே வந்து நீங்க கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்க அந்த திங்கிங் ஸ்கில்ல கொஞ்சம் வளர்த்துக்கணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, in front of me there are 3 boxes. ஓகே, எனக்கு முன்னாடி 3 பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, 1 white, 1 red and 1 green. ஒரு வெள்ளை பாக்ஸ், ஒரு சிவப்பு பாக்ஸ், ஒரு பச்சை கலர் பாக்ஸ். ஓகே, ஒரு வெள்ளை கலர் பாக்ஸ், வெள்ளை கலர் வந்து நான் என்ன போடுறேன், இந்த மாதிரி ஒரு கிரே மாரி போட்டுக்கிறேன். ஓகே, வெள்ளை கலர் பாக்ஸ், ஒரு வந்து பச்சை கலர் பாக்ஸ், then 1 red. ஓகே, ஸோ எனக்கு முன்னாடி 3 பாக்ஸ் இருக்கு, 3 பாக்ஸ் போட்டாச்சு நம்ம. ஓகே, in one box there is a chocolate bar. Beta, in one box there is a chocolate bar. Okay, ஒரு பாக்ஸ்ல chocolate bar இருக்குது, chocolate இருக்கு. In another apple and one box is empty. Okay, so ஒரு பாக்ஸ்ல chocolate bar இருக்கு, chocolate. ஒரு பாக்ஸ்ல ஆப்பிள் இருக்கு. ஓகே, ஒரு பாக்ஸ் வந்து ஒண்ணுமே இல்ல, எம்டி. எம்டினா ஒண்ணுமே இல்ல. அப்போ ஒரு பாக்ஸ்ல வந்து சாக்லேட் இருக்கு, ஒரு பாக்ஸ்ல வந்து ஆப்பிள் இருக்கு, ஒரு பாக்ஸ்ல வந்து எம்டி. ஓகே, வெயிட், யாரோ வந்திருக்காங்க. ஓகே, 34 பேர் இருக்கீங்க. ஓகே, so now
அடுத்த வாக்கியம் பார்ப்போம். The chocolate bar is either the white or red. Okay. இந்த terms and condition வந்து கண்டிப்பா நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருவீங்க. ஓகே, சாக்லேட்ல வந்து white or red இதுல இந்த சாக்லேட் பார் வந்து எங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா white or red. ஓகே, அப்பனா சாக்லேட் இங்க இல்லைன்னா இங்க எங்கேயாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு. கிரீன் பாக்ஸ் அவங்க சொல்லல. அப்ப சாக்லேட் வந்து அதுக்கு உள்ள இடம் வந்து இது 2 தான். ஓகே, அடுத்து பாருங்க, ஒயிட்ல இருந்தா ரேட்ல இல்லைன்னு அர்த்தம், ரேட்ல இருந்துச்சுன்னா ஒயிட்ல இல்லைன்னு அர்த்தம். அதனால்தான் ஒயிட் ஆர் ரேட். ஓகே, அண்ட் ஆப்பிள் இஸ் நெய்தர் த ஒயிட் ஆர் கிரீன். ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆப்பிள் வந்து ஒயிட்லயும் இல்லை கிரீன்லயும் இல்லை. அப்படின்னா ஆப்பிளுக்கு வந்து ஒரு இடம் தான், ஒரு பாக்ஸ் தான் சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து கீ வந்து இங்கேருந்து இந்த தான், இந்த செகண்ட் சென்டர்ல தான் நீங்க யூ கேன் ஸ்டார்ட். ஓகே, அண்ட் ஆப்பிள் இஸ் நெய்தர் த ஒயிட் ஆர் கிரீன். ஒயிட்லயும் இல்ல ஆப்பிள், கிரீன்லயும் ஆப்பிள் இல்ல அப்படின்னு சொன்னா ஆப்பிள் கன்ஃபார்மா எங்க இருக்கு? ஆப்பிள் கன்ஃபார்மா ரேட் இருக்குன்னா ஆப்பிள் கன்ஃபார்மா அங்க இருக்குன்னா சாக்லேட்டுக்கு அங்க இடம் இல்ல. சாக்லேட்டுக்கு அங்க இடம் இல்லைன்னு சொன்னா கன்ஃபார்ம் சாக்லேட் இங்க இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் White, sir. yes, okay, White, sir. White, sir. okay, மீட் பண்ணிருங்கம்மா. ஓகே, சாக்லேட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் இங்க தான். ஏன்னா சாக்லேட்டுக்கு 2 இடம், அதுல ஒரு இடம் ஆப்பிளுக்கு போயிடுச்சுன்னா அப்படின்னா இங்க தான். அப்ப இந்த இது கன்ஃபார்ம் எம்டிலா, ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்கல்ல ஒரு பாக்ஸ் வந்து எம்டின்னு. ஸோ இன் வீச் பாக்ஸ் இஸ் த சாக்லேட் பார்? சாக்லேட் பார் வந்து ஒயிட். எல்லாம் அப்படி செஞ்சீங்களா? படம் வரைஞ்சி இந்த மாதிரிலாம் செஞ்சீங்களா? Yes, sir. Okay. Yes, sir. Yes. Okay, question number 6. How many phases? Phases அப்படின்னா மேற்பரப்பு. Phases அப்படின்றது வந்து சாரி ஓகே, phases அப்படின்றது வந்து மேற்பரப்பு. Okay, as the object show. Okay, so it is a prism. Okay, who can explain what is actually prism? Prism na enna? Anyone? 6K, 6C. Prism appadradhu enna? What is prism? So it's a type of 3D triangle. Okay, prism is actually 3D shapes. Okay, 3D shapes na முப்பரிமாண வடிவங்கள்ல அது ஒண்ணு. 3D னா முப்பரிமாண வடிவம், 3 dimensional. அந்த 3 dimensional shape la the prism is one of the member. Okay, so is it a cube? Is a prism? Cube na enadhu? Yes, கனசதுரம். கனசதுரம் ஒன்று வருகிறேன்னு வச்சுக்கோமே, இது கனசதுரம் வச்சுக்கோங்க. கனசதுரமா cube. Okay, is it cube is a prism? கனசதுரம். கனசதுரம் என்னது? எல்லாமே ஸ்கொயர்ல பில்டப் பண்றது. ஓகே, ஸ்கொயர் வச்சு நான் ஒரு பெட்டி மேல செஞ்சேன்னா 5 cm னா எல்லாமே 5 cm தான். மேல கீழே உயரம் நீளம் அகலம் எல்லாமே 5 தான். ஸோ இதுதான் we call as a cube, கனசதுரம். So is it the cube and the prism? Yes, sir. Yes. Yes, sir. Yes, sir. Yes. Okay, cube is a prism. How about cuboid? Yes, sir. Cuboid, huh? Okay, let's see. Cuboid வந்து கனசெவ்வகம். ஓகே சார், இப்போ இந்த ஒரு கேள்வியிலே நிறைய விஷயம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா அடுத்தடுத்து கேள்வி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, கனசெவ்வகம். Is it cuboid is a prism? Yes, cuboid is a Yes, sir. prism. Okay, how about this? Is it a prism? Yes, sir. Yes, sir. Yes, sir. Why Yes, sir. ஏன் எஸ்? யார் எஸ் என்னது? முதல் யார் எஸ் என்னது? Me, sir. அக்ஷயாவா? Yes, sir. Why எஸ்?
Sir, because 3D shapes எல்லாம் more than one faces இருக்கும். 2D னா அது ஸ்கொயர் ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்கும். இதுக்கெல்லாம் they have more than one faces. அதனால தான் ப்ரிசமா. Yes, sir. ஓகே. ப்ரிசமா அதோட ப்ராப்பர்ட்டி நீங்க எப்படி நீங்க இமேஜின் பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. I got triangle. Triangle is a 2D. இரு பரிமாண வடிவம். முக்கோணம் வந்து இப்படி ஃபிளாட்டா நான் வரைஞ்சேன்னா இட்ஸ் a 2D. ஓகே. நீங்க இமேஜின் பண்ணுங்க. அதோட கார்னர் அப்படியே இழுத்துக்கிட்டே போறீங்க வச்சுக்கோமே, 3 கார்னர் இருக்கு. அப்படியே இழுத்துக்கிட்டே போறீங்க. இழுத்துக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா, ஓகே, இஃப் யூ கேன் ட்ரா இந்த மாதிரி நீங்க அந்த 2D அந்த கார்னர்ஸை வந்து உங்களால அப்படியே நேரா இழுத்துக்கிட்டு போயிட்டு if you can draw one more triangle அது நீங்க கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னா இது வந்து ஆக்சுவலி prism. ஓகே, you see circle is the 2D. இப்போ நான் அதோட edges வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு if I can draw another circle and connect பண்ணனும் சொன்னா இது வந்து actually cylinder. Also known as a prism. இத prism சொல்லலாம். ஏன்னு சொன்னா அந்த 2D ஷேப்பை நான் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு நான் ஒரு உருவமா உருவாக்க முடியுது அதனால. அப்ப இந்த குபாய்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? அது வந்து ஆக்சுவலி ஒரு ரெக்டாங்கிள் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே அதை இழுத்துக்கிட்டே எல்லா எட்ஜஸும் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு I draw one more here. So குபாய்டா ஆயிடுச்சு. அப்படி இழுத்துட்டு போய் என்னால செய்ய முடிஞ்சதுனால இட் இஸ் a prism. ஓகே, ஏன் நான் இதை சொல்ல வரேன்னு சொன்னா, இப்படி ஒண்ணு இருக்கு, நீங்க அப்படியே இழுத்துக்கிட்டே போறீங்க, அங்க போய் அதே மாதிரி நீங்க வரைய முடிஞ்சு சொன்னா இட் இஸ் கன்சிடர்ட் as a prism. பிரிசம் தான் இந்த மாதிரி நம்ம இழுத்துட்டு போயிட்டு அந்த எட்ஜஸும் இழுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு ஒரு உருவமா அதை மாற்ற முடியும், அது ஒரு ஆப்ஜெக்டா நம்ம மாற்ற முடியும். ஓகே, ஸோ திஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரிசம். ஓகே, அப்போ we got cube is under prism, cuboid also prism, cylinder also prism. How about cone? Is it cone is a prism? Cone கூம்புன்னு சொல்றோம்ல, தமிழ்ல வந்து No, sir. No, sir. No, sir. இது ஏன் prism இல்ல? அப்ப why cone is? No, it's because it's 2D. Because இதோட ஷேப் வந்து சர்க்கிள். நான் அப்படியே எடுத்துட்டு போயிருக்கணும், அந்த எட்ஜஸ் வந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அங்க அப்பதான் அது வந்து பிரிசமா ஆகும். இப்படி வந்ததுனால அதாவது இந்த ஒரிஜினல் ஷேப் அந்த லென்த்தை வந்து குறைஞ்சி இங்க மேல வந்து எல்லாமே ஜாயின் பண்ணி, அப்ப இது வந்து என்ன, இட் இஸ் நாட் அண்டர் பிரிசம். இட் இஸ் நாட் பிரிசம். பிரிசம்னா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரே அந்த ஒரு 2D ஷேப்லயே நான் இழுத்துக்கிட்டே போய் ஒரு பாக்ஸ் மாதிரி உருவாக்குறது. ட்ரையாங்கிள் ஷேப் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு ஒரு திருப்படியும் நான் அங்க ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி ஜாயின் பண்ணனா, ஸோ திஸ் இஸ் வாட் வி கால். அதாவது இந்த சைட்டும் அந்த சைட்டும் சேமா இருக்கணும். ஓகே, இந்த சைட்டும் கீழே சைட்டும் சேமா இருக்கணும், இந்த சைட்டும் அந்த சைட்டும் சேமா இருக்கும். Then we call it a prism. Okay, cone is not prism. So now இது வந்து prism. ஏன் prism சொல்லுங்க? இந்த ஷேப் அப்படியே அங்க பின்னாடி இழுத்துக்கிட்டு போயிட்டு அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்ப அங்க வரைஞ்சோன்னா அப்படிதான் இருக்கும், பின்னாடி இங்க எப்படி இருக்கோ அதுதான் பின்னாடியும் இருக்கும். அதனால இட்ஸ் a prism. Okay, so how many phases as the object showed? இல்ல எத்தனை phases இருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 8. How many? 8, sir. 8. ஓகே, எங்கன்னு பாப்போமா? 1, அந்த சைடு 2, கீழே 3. எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ். எக்ஸ்டர்னல், வாட் இஸ் மீன் பை எக்ஸ்டர்னல்? வெளி பரப்பு 3. இன்னொரு இந்த சைடு. ஓகே, இந்த சைடு ஒரே கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ 4. அதே மாதிரி அங்கிட்டும் அதே மாதிரி இருக்கும்ல, அந்த சைடு 5. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. now you go to internal. உள்ளுக்கு பார்க்குறப்ப இது லேபிள் என்ன கலர்ல லேபிள் பண்ணலாம்? ஓகே, green. ஓகே, this one. ஓகே, ஸோ 6. அப்புறம் இங்க இருக்கு 7. அதே மாதிரி இந்த சைட்டும் இருக்கும்ல, இந்த சைட்டும், அப்ப 8. ஸோ got 8 surface. ஓகே, how about cube? Got how many surface? Cube got how many surface? 6. சதுரத்துக்கு எத்தனை 6, sir. 6, sir. 6, sir.
How about Six, Kuboy? Kuboy? 6 Six, sir. sir. 6 sir. Okay. அடுத்த கேள்வி போயிருவோம். ஓகே, இந்த கேள்வி பாருங்க. யார் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இந்த தடவை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த கேள்வி. Who can do? ஒரு ஆள் பேர் சொல்லிட்டு Yes sir. சரி வேற ஆள் சொல்லுங்கம்மா. அக்ஷயா, சுவர்ணா ஆக்டிவா பதில் சொல்றாங்க. அதை தவிர்த்து மத்த பிள்ளைங்க. சஸ்வின் யூ ட்ரை. சஸ்வினா ஹலோ Sir? ட்ரை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Sir, கம்ப்ளீட். நான் 4ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டு 6K ல படிக்கிற யார் பையன்? அந்த பேர் என்னது? தஸ்வின். I cannot understand. ஓகே, தஸ்வின். You explain. Sir, I cannot understand. You can't understand. Yes, I cannot understand. ஓகே, சுவர்ணா இதை தவிர்த்து மத்த யார்? சொல்லுங்கம்மா சீக்கிரம். Sir. தனிஷா. Tanisha. ஓகே தனிஷா. ஓகே, The diagram shows squares of different size. அந்த ஸ்கொயர் வந்து வேற வேற சைஸ்ல காட்டுது. ஓகே. ஒரு ஸ்மாலர் ஸ்கொயர் வந்து 20 cm. அந்த பிளாக் லைன் ஃபுல்லா எவ்வளவு அளவுன்னு கேக்குறாங்க சார். ஓகே வெயிட். ஓகே சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. My answer is C sir. ஓகே, ஆனா எப்படி விளக்க சொல்றேன். உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லுங்க. அந்த கருப்பு ஒரு ஸ்கொயர் வந்து 20 cm அது அப்படியே ஒன்னொன்னா கனெக்ட் பண்ணிட்டு வரும்போது எனக்கு வந்து 420 கிடைச்சிச்சு சார். இது எவ்வளவு சொல்லுங்க. இந்த நீட் எவ்வளவுன்னு சொல்லுங்க. உங்களோட படத்துல நீங்க செஞ்சிருப்பீங்க. இது மட்டும் எவ்வளவுன்னு சொல்லுங்க. 60 cm, sir. எவ்வளோ? 80 cm, sir. சரி, அப்ப நம்ம தெரிஞ்சிருக்காங்க பார்ப்போமே. ஓகே, சரி. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸி தான், கஷ்டம் இல்லை. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? the side length of smallest square, சின்ன ஸ்கொயர். ஸோ different size of squares இருக்கு. சின்ன ஸ்கொயர் வந்து 20 cm. சைட்னா என்ன அர்த்தம்? இதான் சைட். இது இப்படி ஸ்கொயர்னா ஆல் மஸ்ட் பி சேம் ஒய், எல்லாம் சேமால இருக்கணும். ஓகே, அப்போ நம்ம நான் கருப்பு லைன் ஃபாலோ பண்றேனே. இது ஸ்மால் ஸ்கொயர், அப்போ இது கண்டிப்பா இது 20, இதுவும் 20, இங்கேயும் 20. ஸோ 3 கவர் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து எத்தனை ஸ்மால் ஸ்கொயர் நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 1, இங்க வந்து இங்க எப்படி பார்க்கலாம்? இதை வச்சு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா இங்க 1, இன்னொரு ஸ்கொயர் இங்க அடுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இங்க 1, இங்க 1. அப்போ இந்த லென்த் வந்து 3 ஸ்கொயருக்கு சமம். இந்த லென்த் 3 ஸ்கொயர். அப்போ 60 ஏன்னா 1 20 தானே. 1 20 அப்படினால இது 3க்கு சமம். இதுவும் அதே மாதிரி 3க்கு சமம் 60. இதுவும் 3 ஸ்மால் ஸ்கொயர் வந்து அக்கோமடேட் பண்ணலாம் இல்லை. ஓகே, இங்க இது பார்த்தீங்கன்னா only 2 ஸ்கொயர். இது வரைக்கும் 2 ஸ்கொயர் தான் இதோட அளவு. அப்படின்னா 40. இட்ஸ் ஆல்சோ 40. ஓகே, இதுவும் 40, சேம் சைஸ், எல்லாமே ஒரு சைஸ். இதுவும் 40, இதுவும் 40. அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா இது வந்து 20, இது 20. ஓகே, எல்லாத்தையும் நீங்க ப்ளஸ் பண்ணீங்கன்னு சொன்னா you will get 420. ஓகே, சரி. நீங்க ஒரு கேள்வி செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க நிறைய அனலைஸ் பண்ணுங்க. யாராச்சும் கேட்டாங்களோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஓகே, ஆஃப்கோர்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்கள் சார் பேன் வச்சிருக்கேன், நான் எழுதுறேன், அதனால எனக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் ஓரளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்ட்டு. அப்போ தான் நான் உங்களுக்கு விளங்கிருச்சு, நீங்கள் விளங்கி தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் இந்த சின்ன பாக்ஸ் வந்து 20 இதில் எத்தனை பாக்ஸ் வந்து அடுக்கலாம், சின்ன பாக்ஸ் எத்தனை அடுக்கலாம், இதில் எத்தனை அடுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? Okay, question number 8.
The different digits are built using sticks as shown. Okay, the weight of a number, the weight அப்படின்ற அர்த்தம் வந்து என்ன சொல்றாங்க, the number of a number describes the number of sticks used to build it. Okay, இப்போ weight அப்படின்னா என்னது, எத்தனை நம்பர் ஸ்டிக் யூஸ் பண்ணி செஞ்சிருக்குமோ அதான் அந்த இடத்துல வெயிட். அப்போ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜீரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6, இதோட வெயிட் வந்து 6. இப்போ இந்த டிஜிட் 1ஓட வெயிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட வெயிட் வந்து 3, பிகாஸ் 1 2 3 3 ஸ்டிக் பார்த்துருக்கோம். இப்போ 2ஓட வெயிட் எவ்வளோ, 1 2 3 4 4, இதோட வெயிட். அப்போ ஒவ்வொரு டிஜிட்க்கும் அதுக்கு தனித்தனி வெயிட் இருக்கு. வெயிட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் தட் வி யூஸ், எத்தனை ஸ்டிக் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கோமோ அதான் வெயிட். ஓகே, ஸோ அது விளங்கிடுச்சு உங்களுக்கு. How heavy is the heaviest 2-digit number? How heavy is the heaviest 2-digit number? Upper 2-digit number means what? What's the first 2-digit number in number system? நம்மளோட எண் வரிசையில முதல் இரட்டைப்படை எண் 2 இலக்கம் கொண்ட எண் எங்க ஸ்டார்ட் பண்ணுது? 10. 10 sir. 10 sir. 10. And what is the last? What's the last 2-digit number in the number system? 99 sir. 99. Okay. இப்ப அவங்க கேக்குற ஆன்சர் வந்து இதுக்கு இடையில தான் இருக்கணும். ஓகே, முதல்ல நீங்க இது விளங்கிக்கணும். 10ல இருந்து 99க்கு இடையில நீங்க ஒரு நம்பரை உருவாக்கணும். You must form a number, 2-digit number which is heaviest. Heaviestனா அதிகபட்சமான அந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய 2 இலக்க எண்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 0 8 sir. 0 and 8 sir. 0 and 8. 0 and 8 sir. no, I want somebody from 5C. 5C மட்டும் 6K 6 எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணிருங்க. 5C இருக்கீங்களா? 5C வந்து I think 2 பேர். கோகுலன் இருக்கீங்களா? Yes sir. Okay, you answer? I think 0 and 8 sir. No, what's the 2-digit number? அந்த எந்த 2-digit number? 13. 13 13ல தான் அதிகபட்சமான குச்சி யூஸ் பண்ணிருக்காங்களா? கேள்வி வந்து இந்த 2 இலக்க எண்ல எதுல அதிகமா பட்சமான குச்சி யூஸ் பண்ணிருக்காங்க கேக்குறாங்க. 80 sir. இது பேக்வர்ட் 80. ஆன்சர் பாரியா? Eight and 0 sir. 14. 14. Sir, it's 8 sir. Sir, it's 10 sir. Sir, it's 10 sir. Sir, it's 10 sir. 10. Okay. சரி. யார் 10 சொன்னது? Sir, me. ஓகே. சரி, நீங்க கேள்வி வெயிட் உங்க கேள்வி கொஞ்சம் வளர்ந்தல மீட் பண்ணிருங்க சார். திருப்பி கேள்வி வளர்க்குறேன். நீங்க கேள்வி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது நம்மளுக்கு. ஓகே, நான் கேள்வி கொஞ்சம் விளக்கிறேன். இதுல இத நீங்க வச்சு இந்த 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 டிஜிட் வச்சு யூ மஸ்ட் ஃபார்ம் அ 2-digit நம்பர். ஓகே, நீங்க ஒரு 2 இலக்க எண்ணை நீங்க உருவாக்கணும். அந்த நீங்க உருவாக்குற அந்த 2 இலக்க எண்ணுல தான் அதிகபட்சமான குச்சி பயன்படுத்தப்பட்டிருக்கணும். அதிகமான குச்சி வந்து அந்த 2 இலக்க எண்ணுல யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா முதல்ல அந்த 2 இலக்க எண் என்னன்னு நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதுல பாய்ச்சிருக்க குச்சி எவ்வளவுன்னு டோட்டலா கணக்கு பண்ணி விடைய கொடுங்க. ஓகே, எப்படி சார் சொல்றேன். இது வந்து நீங்க என்ன பண்ணணும், 2 இலக்க எண்ணை ஒண்ணு உருவாக்கணும். நீங்க உருவாக்குற அந்த இந்த டிஜிட்ஸை வச்சு only 2 டிஜிட்லாம் 2 இலக்க எண். நீ உங்க உருவாக்குன அந்த 2 இலக்க எண்ணுல அதிகபட்சமான குச்சி பயன்படுத்தப்பட்டிருக்கணும். ஓகே, அப்ப அந்த குச்சிகளோட எண்ணிக்கையை வந்து பிளாஸ் பண்ணி calculate the total number of. So how heavy the heaviest 2-digit number? Okay, அப்படின்னா நீங்க முதல்ல பாருங்க எந்த எண்ணுல
அதிகமான எந்த 2 இலக்க எண்கள்ல வந்து அதிகமான குச்சி பயன்படுத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு பாருங்க. சார் 10ல 9 குச்சி பயன்படுத்திருக்காங்க. 10லயா? 10ல 9 குச்சி பயன்படுத்திருக்காங்க சார். 0ல வந்து 6. இல்ல சார் 80 சார் 13 கேட்காங்க. ஓகே சார் எக்ஸ்பிளைன் பண்றேனே. நெவர் மைண்ட். ஓகே சோ நீங்க பாருங்க இதுல வந்து எத்தனை குச்சி பயன்படுத்தப்பட்டிருக்கு? 6. சார் நடுவுல எழுதுறேன். 6. இதுல வந்து 3. இதுல வந்து 4. இது எத்தனை குச்சி? 1 2 3 4. இதுல வந்து 1 2 3 4. இதுல வந்து 1 2 3 4 5. இதுல வந்து 1 2 3 4 5. Okay. 1 2 3. 3 sir. 1 2 7 3 sir. 4 5 6 7. 1 2 3 4 5 sir. ஓகே சரி மீட் பண்ணிருங்க எல்லாரும். மீட் பண்ணுங்க. ஓகே சோ இந்த 0 ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு 6 குச்சி வேணும். 1க்கு வந்து 3 குச்சி வேணும். இதுக்கு வந்து 4, இதுக்கு 4, இதுக்கு 4, இதுக்கு 5, இதுக்கு 5, இதுக்கு 3, இதுக்கு 7, இதுக்கு 5. ஓகே இப்ப எனக்கு நிறைய குச்சி நான் பயன்படுத்தப்பட்டிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வாட் ஐ டு, எதுல நிறைய குச்சி இருக்கு? 8. 8ல தான் 7. ஓகே அப்ப கண்டிப்பா 8 நான் ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா 7 குச்சி யூஸ் பண்ணுவேன். ஓகே அண்ட் திருப்பணியா they say 2 digit number. why not? நான் திருப்பணியா 8 யூஸ் பண்ணக்கூடாது. 88. 88ல திருப்பி நான் 7 குச்சி யூஸ் பண்ணுவேன். ஓகே நீங்க பார்க்கணும் மேக்ஸிமம் அதிக குச்சி எந்த டிஜிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே அந்த டிஜிட்டை வச்சு நீங்க 88 ஃபார்ம் பண்ணனா மேக்ஸிமம் ஐ கேன் யூஸ் 14 ஸ்டிக். ஓகே அப்ப ஆன்சர் இஸ் 14. இட் இஸ் இ. விளங்குதா? உங்களை வந்து இது வந்து நம்பர் இல்ல, இது வந்து ஸ்டிக்ஸ். how heavy the heaviest 2 digit number அப்படின்னா நீங்க 2 இலக்க எண் ஃபார்ம் பண்ணணும். அந்த 2 இலக்க எண்ல வந்து மேக்ஸிமம் ஸ்டிக், அதிகபட்சமான ஸ்டிக் யூஸ் பண்ணப்பட்டிருக்கணும். அப்படி யூஸ் பண்ணப்பட்டிருந்தா அந்த ஸ்டிக்கோட எண்ணிக்கை எவ்வளவு? அதான் கேள்வி. Sir, can we use the same number twice? They didn't see any requirements சொல்லலையேங்க. any terms and condition வந்து ஸ்டேட் பண்ணிருக்காங்களா? cannot repeat ன்னு சொல்லலையே. is it they stated any requirements? No sir. no. அவங்க சொல்லாத பட்சத்தில் நம்ம நீங்க சொந்தமா முடிவு எடுக்க கூடாது. ஓகே நம்ம நார்மல் பர்ச்சேஸ்லயும் அப்படிதான். if not stated in the instruction, you don't assume. நீங்க சொந்தமா ஒரு prediction செய்ய கூடாது. unless stated in the question, okay repeated number is not allowed அப்படினா ஓகே. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? form 2 digit number. அவ்வளவுதான், அவங்க அவ்வளவுதான் சொல்லிருக்காங்க. so 88 is 2 digit number, right? is it okay? Yes sir. விளங்கிச்சாமா? Yes, sir. ஓகே சரி எனக்கு இப்போ ஒன்று சொல்லுங்க. எந்த 2 digit number which you use least number of sticks and count the number of sticks? இத இப்போ 2 இலக்க எண் உருவாக்குங்க. குறைவான குச்சி பயன்படுத்தப்பட்டிருக்கணும். அது எத்தனை குச்சி? இப்ப கணக்கு செய்யுங்க. இதை செஞ்சுட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. 70 sir. Sir 77. 70. 11. 77. Sir. 11. 3, 11 and 7. 11. ஹலோ எல்லாம் நிறைய நம்பர் சொல்லாதீங்க. பாருங்க இதுலயே எது குறைவான குச்சி யூஸ் பண்ணிருக்கோம்? So 7. 1 and 7. 1 and 7, right? So there are so many possibilities. இந்த நான் கேட்ட கேள்வில so many possibilities. அதாவது 17 எத்தனை குச்சி பயன்படுத்தா? 6 ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். 71 also can work. Yes or no? 71 also can, 77 also can, 11 also can. All will give you 6. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு வந்து got 4 possible answer. 17 because இது வந்து 3, இதுவும் 3, இது 3 stick, இதுவும் 3 sticks, இதுவும் 3, இதுவும் 3, இதுவும் 3, இதுவும் 3. so got 4 possible. விளங்கிச்சாமா?
விளங்கிச்சா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, Okay. sir. So now question number 9. Okay. இப்போ நம்ம எத்தனை மார்க்ஸ் கேள்வியில இருக்கோம்? 3 marks, 4 marks. Okay. A bridge is being built over 120 meter wide river. Okay. ஒரு ஆறு. சார் வந்து எப்பயுமே சாரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னு சொன்னா I like to convert the sentence to the diagram. ஏன்னா ஈஸியா நம்ம ஒன்று விளங்கிக்கணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸா அப்படி நிறைய கசமுசான் இருக்க வார்த்தைகள் when you convert it to diagram easy to understand. Okay, modeling method. ஸோ நீங்க அது படமா வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இன்னும் கூட. ஓகே, ஸோ ஒரு ஆறு போகுது, ஆறுல இப்போ நான் பிரீச் பில்ட் பண்ண போறேன். ஓகே, பிரீச் பில்ட் பண்ண போறேன். அது மேல ஓகே பிரீச்லா. ஓகே, இது வந்து ரிவர் பிரீச். அப்போ அந்த அந்த ஆத்தோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 120 மீட்டர், 120 மீட்டர் அந்த ஆறு. ஓகே, so a bridge being built over 120 meter wider wide river. 1/4 கால், 1/4 அப்படின்னா கால் பகுதி, கால் பகுதியில. Okay, so 1/4 la, quarter means 1/4 கால் பகுதி of the bridge continuous on the land on the left bank. Okay, so அந்த அந்த பாலத்தோட கால் பகுதி வந்து நிலத்துக்கு கண்டினியூ பண்றாங்க, நிலத்துக்கு இருக்கு, நிலத்துல இருக்குது கால் பகுதி 1/4 பார்ட். ஓகே, லெஃப்ட்ல. அதே மாதிரி ரைட்லயும் another quarter, another quarterனா another 1/4. ஓகே, இன்னொரு 1/4 பாகம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குது, நிலத்துக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ ஆனால் அது வந்து என்னது பாலம் தான். பாலத்தோட 1/4 பாகம் லெஃப்ட்டுக்கும் இன்னொரு 1/4 பாகம் வந்து ரைட்டுக்கும் நிலத்துக்கு வந்துருச்சு. மீதெல்லாம் அந்த ஆத்துல இருக்கு. ஓகே, ஸோ நவ் த கொஸ்டின் இஸ் how long is the bridge? How long is the bridge means you must calculate the length from this point. Let's say I label as A and this one I label as B. You must calculate the total length from A to B. நீங்க அந்த பிரீச் மட்டும் இல்ல, பிரீச் வந்து இன்னும் 120, இங்க ரிவருக்கு மட்டும் 120 மேல இருக்குது. இதை இப்ப கால்குலேட் பண்ணி டோட்டலா எவ்வளவு அப்படின்னு நீங்க கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரி நீங்க when you convert the sentence to the diagram easy to understand, நீங்க உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் விளங்குறதுக்கு சான்சஸ் கூட. Okay, so who got the answer? Number 9. So I got Sir, me, sir. Anisha? Akshaya sir. Akshaya. Okay, Akshaya answer. சொல்லுங்கம்மா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். So இப்போ வந்து இந்த சைடு 1/4, that side 1/4, நடுவுல வந்து there's 2/4 left on the water. So if we simplify it, there's 1/2, which means half of them are there. So மீதி பாதி தான் வந்து left and rightல இருக்கு. So 100 அப்ப பாதினா 120 plus another half, the வெளிய இருக்கிற லேண்ட்ல இருக்கிற 120 வந்து ஆன்சர் கிடைச்சிரும் சார். Okay, did you create the equation? Equation இது create பண்ணீங்களா? Yes. Okay. Yes. Okay, tell me the equation. I first I draw the diagram and then I simplify the 2/4 into 1/2. 1/4 plus 1/4. 1/4 plus 1/4. 2/4 sir. 2/4, sir. 2/4 Simplify 1/2 sir. 1/2. இது என்ன செஞ்சீங்க இப்ப? அது வந்து அந்த வாட்டர்ல இருக்கிற half. வாட்டர்ல இருக்கிற half. Okay, so that means 1/2 times 120, Is it what you mean? Yes sir, half plus half times half plus half equals the answer sir. இல்ல, இப்ப இந்த 1/4 plus 1/4 1/2 ன்னு சொன்னீங்க. ஓகே, so இந்த 1/2 is வாட்டர்ல இருக்கிற லென்த்னு சொன்னீங்க. அப்ப 1/2 times 120 because இதுதான் வாட்டர்ல இருக்கு. Okay, so what you will get?
240, sir. 240 meter. 1/2 times 120, you'll get 60y. Yes, sir. 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 Yes. இது யாருக்கு பேசுறது? Suvarna, sir. Suvarna. Okay, Suvarna. Sir, I part the 4 parts into 4 parts, sir. 1/4. There's 4 1/4, sir. So the 2 1/4 in the river equals to 120, sir. So that means the other. No. Wait. Tell me the equation first. என்ன equation form பண்ணீங்க? I didn't do equation, sir. நீங்க நான் என்னத்தம்மா உங்களை பிராக்டிஸ் பண்றேன். அப்படியே நம்ம அங்கிட்டு இங்கிட்டு பிச்சு சொல்லணும். அப்படி செய்து ஓகே, சில பேர் செய்ய முடியும். பட் ஐ வாண்ட் யூ ஆல் பிராக்டிஸ் டு ஃபார்ம் ஈக்குவேஷன். கணித வாக்கியத்தை உருவாக்க கத்துக்கணும். ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து யூ மஸ்ட் நோ ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அ மேத்தமெட்டிக்கல் சென்டென்ஸ். மேத்தமெட்டிக்கல் சென்டென்ஸ் கிரியேட் பண்ற ஸ்கில் இருந்தா யூ கேன் சால்வ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நிறைய பிரச்சனைகள் தீர்க்கலாம். பட் உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும். எப்படி வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் சென்டென்ஸ் ஈக்குவேஷன் எப்படி இங்க கிரியேட் பண்றது, இந்த சிச்சுவேஷன்ல எப்படி கிரியேட் பண்றது, அதான் அது கேட்கறேன் நான். எப்படி இது இப்படியே சென்ட் வரீங்க, என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, so what's your answer now, Suvarna? Your answer, final answer is what? 240, sir. 240. ஓகே, சரி. I explain. நான் பிறகு வந்து சில கீழ் நான் கொடுப்பேன். ரெண்டமா நீங்க செய்யறீங்களா இல்லையா நான் செக் பண்ணுவேன். பிகாஸ் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நான் செக் பண்ணணும். how you get the concept அப்படின்னு. ஓகே, ஸோ நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா how we can, எப்படி நம்ம இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஓகே, இந்த பாலம் சார் இப்படி வருகிறாங்க. இப்படி ஓகே, so total length வந்து I label as L. அந்த பாலத்தை வந்து இங்க வந்து நிலத்துல கொஞ்சம் இருக்கு, இந்த நிலத்துல கொஞ்சம் இருக்குது. மிடில் ஒன் we know it is 120. ஓகே, சரி. இப்போ இங்க இருக்கிறது வந்து 1/4L. அதாவது குவார்ட்டர், அதாவது அந்த பிரீச்சோட டோட்டல் லென்த்ல இருந்து குவார்ட்டர் வந்து இந்த லெஃப்ட்ல இருக்குது. அப்ப எப்படி அதை நம்ம லேபிள் பண்ணணும்? 1/4L, 1/4 ஆஃப் டோட்டல் லென்த். ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் 1/4L இருக்கு. இது விளங்கிருச்சா? Yes, sir. Is it okay? Yes. Okay, 1/4L வந்து இந்த சைடும், 1/4L வந்து அதாவது another quarter continuous to the line on the right side, right bank போட்டிருக்காங்களே. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு 1/4, அந்த பிரீச்சோட மொத்த லென்த்ல இருந்து 1/4 லென்த் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குது, ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்குது. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் எப்படி நீங்க நம்ம ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதாவது டோட்டல் லென்த்ல இருந்து L வந்து இந்த டோட்டல் லென்த் தான். அதுல இருந்து when I minus 1/4L, இதை மைனஸ் பண்ணிட்டு மைனஸ் again another 1/4L, இங்க உள்ள 1/4L மைனஸ் பண்ணனா that one equals to 120. நடுவுல இருக்கிற லென்த்துக்கு சமமா இருக்கணும். சரியா? from the total length, இங்கேருந்து இது வரைக்கும் டோட்டல் லென்த்ல இருந்து இந்த 1/4வையும் இந்த சைடு இருக்க 1/4வையும் மைனஸ் பண்ணனா it must equals to 120. அக்ரி பண்றீங்களா எல்லாரும்? Yes, sir. அக்ரி பண்றீங்க. ஓகே, சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, the skill to construct a mathematical sentence. இந்த கணித வாக்கியத்தை உருவாக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வரணும். அப்பதான் முக்காவாசி கேள்வி நம்ம செட்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ how to settle this? இது எப்படி செட்டில் பண்றது? ஓகே, I do here. L minus 1/4L minus 1/4L. Okay. So when you want to minus, the denominator must be same. Here denominator is 4. ஆனா இந்த L க்கு வந்து denominator வந்து 1. ஒண்ணுமே இல்ல, முழு எண்ணா இருந்தா denominator 1. So what I do?
I times it 4, then this one also I times it 4. ஏன்னா denominator same ஆக்கணும். Same ஆக்கணும் அப்படின்னு சொன்னா this one I will get 4L over 4 minus 1 over 4L minus 1 over 4L. இப்போ நான் வந்து இதை denominator மட்டும் சேம் ஆக்குறேன் ஏன்னா மைனஸ் பண்றதுக்கு. மைனஸ் அண்ட் பிளஸ் சேர்த்தல் கழித்தலுக்கு கண்டிப்பா பகுதியின் சமமா இருக்கணும். the denominator must be same. Yeah. So now same ஆயிடுச்சு, எல்லாமே 4 ஆயிடுச்சு. What I can do, I minus 4L minus 1L minus 1L, I will get 2L. 4 கழித்தல் 1 கழித்தல் 1 இப்படி கடைசியா இது வந்து இப்படி ஆயிரும். So when you simplify, சுருக்குனீங்கன்னா பின்னத்தை சுருக்கலாம்ல 2 over 4. So I will get 1L over 2. Okay, means the whole thing will be 1 over 2L equals to 120. Okay, இதெல்லாம் செட்டில் பண்ணி எனக்கு இப்படி கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இது என்ன தெரியுமா அர்த்தம்? எப்படி நம்ம L கண்டுபிடிக்கிறது? If I want to get the answer for L, கீழே இருக்கிற டினோமினேட்டரை எப்பயுமே இங்கிட்டு கொண்டு போயிட்டு பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பின்ன கேள்வி வந்து மேல ஒரு நிகரி கேட்கறாங்க வச்சுக்கோமே, நிகரினா அன்னோன் வேல்யூ கேட்கறாங்கன்னா take the denominator, multiply with the number. அப்ப L equals to 120, you times with 2, where you will get 240. Means the total length of breach is 240 meter. Okay, luckily உங்களுக்கு வந்து இப்ப objective கேள்வியா இருக்குது, ஆனா மிந்தி வந்து சப்ஜெக்டிவ் கேள்வி கொஞ்சம் இருக்கும். Let's say இந்த கேள்வி சப்ஜெக்டிவ்ல வந்து என்ன செஞ்சிருப்பீங்க, எப்படி செஞ்சிருப்பீங்க? So they expecting all this. அந்த ஆன்சர் ஷீட்ல நீங்க இப்படிதான் எழுதணும், அப்படிதான் அதனாலதான் மார்க் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆப்ஜெக்டிவா இருக்கிறதுனால சாரி ஆப்ஜெக்டிவா இருக்கிறதுனால பிச்சு சொல்றீங்க. சப்ஜெக்டிவா இருந்தா நீங்க ப்ராப்பரா நீங்க படம் வரைஞ்சி நீங்க ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணி இந்த சால்வ் பண்ணி அழகா கொடுக்கணும்ல, அதனால பிராக்டிஸ் பண்ணணும். The presentation is very important. Okay, not only here, UPSR வந்தாலும் PT3 வந்தாலும் exam, normal exam, SPM வந்தாலும், the way you present the answer is very important. Okay, can affect your marks. நீங்க சரியான முறையில ஆன்சரை அழகா பிரசன்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா it can affect your marks any examல. ஓகே, சரி, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்க திருப்படியும் அப்படி விளங்கலைன்னா நீங்க வீடியோ பார்த்து ஓகேங்களா. ஆல்சோ டைம் நவ 10 minutes. ஓகே, நம்ம அடுத்த கேள்வி போயிடுவோம். ஓகே, question number 10. In a park there are some cats and dogs. Okay, பூனை இருக்கு, நாயும் இருக்கு. பூனை வந்து ஓகே இப்படி வச்சுக்கோமே 2 4. Okay, and dog. Okay, எலிமீர் மயிர போகுது. Okay, so one cat la, cat, dog. Okay, நீ பாருங்க எல்லா கேள்வியும் வந்து I like to draw diagram, you know. அந்த வார்த்தைகளை you convert to diagram, easy to understand. Convert to diagram, easy to understand. Where's some more? You convert to diagram, easy to understand. Okay, this is what we call modeling method. Okay, modeling method more effective method. Okay, நீங்க இன்னும் அந்த வளைங்க இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, நாயும் பூனை வரைஞ்சாச்சு. What they asking? The number of cats feet. பூனையோட கால். Okay, so ஒரு கேட் பாத்தீங்கன்னா 4 கால் இருக்கும், 4 feetலாம். Okay, one cat. And dog nose, நாயோட மூக்கு. Okay, so ஒரு நாய்க்கு ஒரு மூக்கு தான் இருக்கும். Okay, so இது info நமக்கு தெரியும். Okay, now what they said, என்ன requirements கொடுத்திருக்காங்க? The number of cats feet is double. What is mean by double? Times 2. Double நீங்க வார்த்தை வந்து times 2. Triple அப்பன்னு கொடுத்தா times 3. Triple இருந்துச்சுன்னா times 3. Double இருந்துச்சுன்னா times 2. ஸோ நார்மலாக காமனாக இது யூஸ் பண்ணணும் நம்ம, ட்ரிப்பிள் டபுள் அப்படின்ட்டு.
ஓகே ஸோ நவ் டபுள்னா அதாவது இந்த பூனையோட கால் வந்து இந்த அங்க இருக்கிற நாயோட மூக்கோட டபுளா இருக்கு எண்ணிக்கை. ஓகே ஸோ த நம்பர் ஆஃப் கேட்ஸ் ஃபீட் இஸ் டபுள் த சைஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் டாக் நோசஸ். ஓகே த நம்பர் ஆஃப் கேட்ஸ் இஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் டாக்ஸ். ஓகே இப்போ இந்த காலும் மூக்கும் அவன் டபுளா இருக்குன்னு சொன்னதை வச்சு, டபுளா இருக்கு காலு அப்படின்னு சொன்னதை வச்சு அங்க இருக்கிற நாய்க்கும் பூனைக்கும் என்ன தொடர்பு? எத்தனை நாயோட நாய் வந்து பூனையோட டபுளா இருக்கா, பூனை நாயோட காவாசி இருக்கா, 6 மடங்கு பெருசா இருக்கா அதோட எண்ணிக்கை, இல்ல நாயும் பூனையும் ஒரே அளவு தான் அங்க இருக்கா அதோட எண்ணிக்கை. ஓகே that is the question. Okay now anyone? Half the size, sir. Half the size. யாரு? அக்ஷயாவா? Suvarna, sir. Suvarna. Okay. Others? மத்தால்மா யாரும் படிக்கலையா? Okay, Suvarna explain. So because 2 of the dog's noses equals to 1 of the cat's feet. Okay, because 2 dogs or nose equals to equals to 1 of the cat's feet. Cat's feet. ஒரு நாய்க்கு ஒரு மூக்குமா? அப்ப 2 is 2. ரெண்டு நாய்க்கு 2 மூக்கு, 2 நோஸ். ஒரு பூனைக்கு வந்து 4 காலு. So 1 times 4 is 4. How come we can put equal? Half the size. நீங்க இதுதான் மீன் பண்ணீங்களா? இல்ல நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேனா? இல்ல sir. நீங்க இதான் மீன் பண்ணீங்களா? Yes sir. ஆனா 2 நாய்க்கோட மூக்கும் ஒரு பூனையோட காலும் சமம் இல்லையே. பிகாஸ் ஒரு நாய்க்கு ஒரு மூக்கு, அப்ப 2 நாய்க்கு 2 மூக்கு. Sir, I'll explain, sir. Okay. Sir, and the cat or feet வந்து double the size of dog's nose na ஒரு cat. அல்சரா? Okay, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. Sir, and the number of cat feet is double the size of number of dog noses na ஒரு dog nose வந்து 2 cat ஓட feet is equivalent to 2 cats feet. அப்போ 2 dog nose வந்தாதான் ஒரு whole cat வரும். Okay. So your answer is what? Half of the size? Yes sir. Okay. Anyone can explain in other way? இந்த 6K பாய்ஸ்லாம் வாய் திறக்கவே மாட்டீங்க. பார்த்தா அக்ஷயா சுவர்ணா தான் சொல்றாங்க மாத்தி. அனேஷ்? ஓகே சரி பாப்போம். Sir, each animal has 4 feet and 1 nose, sir. Number of cats' feet is double the number of dogs, sir. Cat's feet is 4. Sorry, sir. என்னன்னு கண்டினியூ பண்ணுங்க. Sir, divide both sides by 2, sir. We can get the answer, sir. It's half the size, sir. ஓகே ஃபைன் அப். ஏன்னா நிறைய பேர் இப்போ 5K இருக்கீங்க, 5C இருக்கீங்க, 6K இருக்கீங்க, 6C இருக்கீங்க. ஓகே ஆனா ரிப்ளை பண்றது வந்து 2 பேர் 3 பேர் தான் ரிப்ளை பண்றாங்க. ஓகே அப்ப நிறைய பேர் ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்னா நீங்க செஞ்சீங்களா செய்யலையா நம்மளுக்கு தெரியல. ஓகே ஸோ நெவர் மைண்ட், யூ டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் டூ, ப்ளீஸ் டூ. கொஞ்சம் அந்த ரியாலிட்டிக்கு வாங்க. அது பூனை நாய் வரிஞ்சி எத்தனை கால் இருக்கு, எத்தனை மூக்கு இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கான், அங்க இருக்கிற அந்த இடத்துல அந்த கார்டன்ல அந்த பார்க்ல இருக்கிற பூனை இருக்குல்ல, எத்தனை பூனை இருக்குன்னு தெரியல. அந்த பூனையோட கால் எல்லாமே இந்த நாய் இருக்குல்ல, நாயோட மூக்கோட எண்ணிக்கைக்கு டபுளா இருக்கு.
மூக்கு டபுளா எவ்வளவு கணக்கு பண்றோமோ அதுதான் அங்க இருக்கிற பூனையோட காலோட எண்ணிக்கைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். அப்ப நீங்க கொஞ்சம் அந்த கேள்வி செஞ்சு பார்க்கணும். செய்யாம சார் வந்து எல்லாத்தையும் சார் சொன்னா கொஞ்சம் கஷ்டம். அப்போ உங்களை நான் ட்ரெயின் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னா யூ மஸ்ட் டூ சம் ஒர்க். நான் இப்போ யாராச்சும் கேட்டேன்னா அழகா டப்புன்னு ஓகே இதுதான் சார் இப்படி இப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். யூ டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ஓகே, அப்போ ஏன் நிறைய பேர் வாய் திறக்க மாட்டீங்க அப்படின்னா இன்னும் செய்யல, இன்னும் ட்ரை பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்னும் ஒரு நாள் இருக்கு, நாளைக்கு அடுத்த வாரம் தான் நான் திருப்பி கேட்பேன். நீங்க செஞ்சிட்டீங்கன்னா சார் அடுத்த இதுக்கு போயிடலான்னு பாக்குறேன், அடுத்த செட் பேப்பருக்கு போயிடலாம். ஆனா நீங்க எல்லாத்தையும் சார் சொல்லி 1 to 24 எக்ஸ்பிளைன் பண்ணணும் எல்லாமே நீங்க செய்யறதுலன்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணுங்க வீட்டுல. திஸ் இஸ் த கண்டிஷன், வெரி ஈஸி. கொஞ்சம் நீங்க பாருங்க எத்தனை கால் இருக்கு, எத்தனை மூக்கு இருக்கு, டபுளா இருக்கு அப்படின்னா பூனைக்கும் நாய்க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கணும், என்ன அதோட ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தட். ஓகே, ஸோ ஐ ஸ்டாப் ஹியர். மற்ற கீழெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சார் வந்து இன்னொன்னு செய்வேன் நானு, ஞாபகத்துக் கொள்ளுங்க. எல்லா கேள்வியும் வந்து நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படி செஞ்சோமா. ஓகே, ஒவ்வொரு செட்ல உங்களுக்கு வந்து 24 கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ வாட் ஐ டூ, சாருக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ, எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ நான் என்ன பண்ணிடுவேன், அப்போ இன்னைக்கு வந்து ஒரு 10 கேள்வி டிஸ்கஸ் பண்ணமா, ஒரு 10 இன்னொரு 5 கேள்வி 6 கேள்வி நான் சார் வீடியோ செஞ்சு போட்டுறேன். அந்த கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ செஞ்சு போட்டேன்னு சொன்னா ஸோ நம்ம அங்க கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இன்னும் முடிஞ்சா எல்லா கேள்வியும் வீடியோ செஞ்சு போட்டுட்டோம்னா மீதம் பேலன்ஸ் இருக்கிற கேள்வி தட் மீன்ஸ் அந்த செட் இப்போ முடிச்சிடலாம். அடுத்து நீங்க வந்து செட் 2க்கு போயிடலாம் பெஞ்சமின். ஓகே, அப்போ கொஞ்சம் கேள்வி வந்து நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம், கொஞ்சம் கேள்வி வந்து நான் வீடியோ செஞ்சு போட்டுடுறேன். அப்போ நம்ம வி கேன் சேவ் த டைம், ஏன்னா நம்ம நிறைய செட் செய்யணும். அப்போ நான் எல்லாமே கிளாஸ்ல செஞ்சோமா கேனாட். அப்போ நான் சார் சில சமயம் வீடியோ செஞ்சு போடுவேன், மித்த கேள்விலாம் அதெல்லாம் இப்போ நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூ மஸ்ட் ட்ரை பண்ணாம வராதீங்க, ட்ரை பண்ணுங்க. வீட்டில் உட்காந்து அந்த கேள்விலாம் ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் சார் எக்ஸ்பிளைன் பண்றப்ப யூ வில் கெட் மோர் இன்ஃபோ. ஓகே, ஸோ இஃப் நோ எனி கொஸ்டின் வி ஸ்டாப் ஹியர். அடுத்த வாரம் நான் சார் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ ட்ரை ஃபர்ஸ்ட். ஓகே, முதல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Bye-bye.